தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெண்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய விவகாரத்தில் அமைச்சர் பொன்முடி பதவி விலக கோரி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோவை செஞ்சிலுவை சங்கம் அருகே அதிமுக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதிமுக தலைமை கழக பேச்சாளர் விந்தியா தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டால் சிறப்பாக செயல்படுவேன் என்றும் விந்தியா இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தெரிவித்திருக்கிறார். அறிவிப்பு வந்தால் இந்த நடவடிக்கை பேச்சாக இருக்காது, செயலாக இருக்கும் என்றும் விந்தியா இதில் குறிப்பிட்டிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெண்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய விவகாரத்தில் அமைச்சர் பொன்முடி பதவி விலக கோரி அதிமுகவினர் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோவை செஞ்சிலுவை சங்கம் அருகே அதிமுக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அதிமுக தலைமை கழக பேச்சாளர் விந்தியா தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டால் சிறப்பாக செயல்படுவேன் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது விந்தியா தெரிவித்திருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் எத்தனை பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள்? இந்த ஆர்ப்பாட்டத்தினை முடிவுக்கு கொண்டுவர அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஏதேனும் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? ஞானசேகரன், வணக்கம். சிந்துஜா, கோவை செஞ்சிலுவை சங்கம் அருகே இன்று கோவை மாவட்ட அதிமுக மகளிர் அணி சார்பில் திமுக அரசை கண்டித்து அமைச்சர் பொன்முடி பதவி விலக கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக தலைமை கழக பேச்சாளர் நடிகை விந்தியா கலந்து கொண்டு பேசினார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் 10 மாதத்தில் திமுக ஆட்சி போய்விடும், கோவை அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் நடிகை விந்தியா பேசினார். மேலும் செய்தியாளர்களிடம் பேசும்போது அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டால் சிறப்பாக செயல்படுவேன் என்றும், இன்னும் அறிவிப்பு வரவில்லை, வந்தால் எனது செயல் பேச்சாக இருக்காது, செயலாக இருக்கும் என்றும், சசிகலா OPS இல்லாமலே நாங்கள் பலமாக இருக்கிறோம் என்றும், EPS அளித்த விருந்தில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாதது குறித்தான கேள்விக்கு எங்களுக்கு எந்த மனக்கசப்பும் இல்லை, எங்கள் கட்சி எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று கூறிய அவர், நடிகர் விஜய் களத்துக்கு வர வேண்டும், இது சினிமா வேறு அரசியல் வேறு என்றும் குறிப்பிட்டுள்ளார். விந்தியா. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.